ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து மாங்கல்யம்னு ஒன்று பண்ணேன். 2002 சன் டிவியில் வந்து மாங்கல்யம் பண்ணேன். டைட்டில் சாங் எடுக்கிற அன்னைக்கு உப்பிலியப்பன் கோயிலில் தேர். ஸோ அந்த தேர் தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். அந்த மாங்கல்யத்தினுடைய டைட்டில் கார்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த தேர் வலம் வர வடம் பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெக்னீஷியன் பேர் எல்லாமே வரும். ஸோ ஸ்கூல்ல இருந்து பேச்சு போட்டி தமிழ் இலக்கியம் மேல இருந்ததுனால அந்த பேச்சு போட்டி ஃபர்ஸ்ட் திருக்குறள்ல இருந்து ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் பேச்சு போட்டினாலே திருக்குறள் ஆரம்பிக்கும். திருக்குறள்ல இருந்து அடுத்து நம்ம லேண்ட் ஆகிறது பாரதியார் மேலதான் லேண்ட் ஆகும். பாரதியார் அப்புறம் பாரதிதாசன் அப்படிதான் நமக்கு இருக்கும். இப்ப கம்பன் கழகத்துக்கு போகும்பொழுது பாத்தீங்கன்னா கம்பன் கழகத்துல வந்து திருக்குறளோட சேர்த்து என்னன்னா பெரிய புராணம் போட்டி வைப்பாங்க. கண்ணதாசன்கிற ஒரு கவிஞன் மட்டும் இல்லை என்று சொன்னால் நீங்க வந்து இந்த பக்தி இலக்கியங்கள்லாம் வந்து என்னன்னா பாமர மக்களுக்கு போய் சேராமே இருந்திருக்கும். கேட்டவருக்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான்ங்கிறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் பிரபந்தத்தினுடைய ஒரு சாரம் மாதிரி, ஒரு ஜூஸ் மாதிரி அவர் நம்மளுக்கு கொடுத்தார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய தொலைக்காட்சியில நிறைய முக்கியமான நபர்களுடைய நேர்காணல்களை நாம சுவைப்பட தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு யாரை நம்ம சந்திக்க போறோம் அப்படின்னா, திரைப்படத்துறையில 2007 வீராப்பு அப்படிங்கிற திரைப்படத்துல தன்னுடைய திரை பயணத்தை தொடங்கியவர். அதுக்கப்புறமா 5ஆம் படை, கலகலப்பு, அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப பிஸி, அப்புறம் பட்டாம்பூச்சி, இப்படி நிறைய வெற்றி படைப்புகளை தந்தவர். நிறைய வெற்றி படைப்புகளில் பங்களிப்பு செய்தவர். மலர்கள், ஆடுகிறான் கண்ணன் போன்ற தொலைக்காட்சி தொடர்களை இயக்கிய இயக்குனர், எழுத்தாளர், பேச்சாளர், ஆன்மீகவாதி என்கின்ற பன்முகத்தன்மை கொண்ட இயக்குனர் திரு பத்ரி அவர்களை சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம். தெய்வத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். திரைப்படத்துறைங்கிறது நிறைய அப்படியே மின்னல், இடி, மழை, மேகம், அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாழ்க்கை. இந்த பக்கம் ஒரு பக்கம் ஆன்மீகம்ங்கிறது வந்து அதுக்கு நேர் எதிர் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அப்படியே அமைதியாக போடுறது. இந்த ரெண்டு வாழ்க்கைக்குள்ளேயும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறப்போ வித்தியாசமாக இருக்குது சார். எங்கே ஆரம்பிச்சது அந்த ஆன்மீகத்தினுடைய புள்ளி உங்களுக்கு? எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னு சொன்னால், நான் பிறந்ததுலேருந்தே இந்த ஆன்மீகம்ங்கிறது என் கூடவே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு பிறகு தான் நான் நோட் பண்ணேன், நான் இருக்கிற எல்லா வீட்டுக்கு பக்கத்துலேயும் ஏதோ ஒரு கோவில் இருந்திருக்கு. ஒரு கோவிலோட அசோசியேட் ஆகி தான் லைஃப் அப்படியே ட்ராவல் ஆகி வந்திருக்கு. சின்ன வயசில் அம்மாவோட ஊர் வந்து மேட்டூர், அப்பாவோட ஊர் வந்து ஸ்ரீரங்கம். சேலத்தில் தான் நான் பிறந்தேன். சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்து மேட்டூர் கெமிக்கல்ஸில் தாத்தாவுக்கு குவார்டர்ஸ் அங்கே ஆர்எஸ்ன்னு ஒரு காலனி இருக்கும். அந்த குவார்டர்ஸில் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் தான் எங்கள் தாத்தாவோட வீடு. ஸோ அது குழந்தையாக வரும்போதே அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்து வீட்டுக்கு தான் வந்தோம். அங்கிருந்து கட் பண்ணி ஸ்ரீரங்கம் வந்தால் உத்தரவீதியில் வீடு, மேலே உத்தரவீதியில். அந்த பார்த்தீங்கன்னா கோவில் தயார் சன்னதி, பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துலையா வீதிங்கிறது வந்து ஒரு அக்ரஹாரம். நம்ம வீட்டிலேருந்து வெளியில் வந்தால் எதிர்க்க கோவில் மதில் சுவர் தான் இருக்கும். அப்படி இருந்தோம். அப்புறம் அங்கிருந்து தண்டையார்பேட்டை வந்தபோது வீட்டுக்கு எதிர்க்கவே ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது. மெட்ராஸில் பல்லாவரத்தில் ஒரு வீடு இருந்தது, கோயில் இருந்தது பக்கத்துலேயே, வீட்டுக்கு பக்கத்தில். முதல்ல நான் ஒரு வீடு வந்து சாலிகிராமத்தில் வாங்கினேன். நான் டைரக்டர் ஆன பிறகு 2003. ஆக்சுவலி அந்த வீடு பார்க்க போகும்பொழுது பார்த்தா அந்த வீட்டுக்கு பக்கத்து காம்பவுண்டே ஒரு ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் இருந்தது. அப்போ பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இடம் நம்மளுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் வாங்கின வீடும் அந்த அம்பாள் கோவிலுக்கு பக்கத்து வீடு தான். அப்புறம் கேகே நகரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளோடவே ஒட்டி தான், ஒரு எங்கேயுமே நின்று நம்மளை வழிகாட்டி இருக்கிறார். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல டைவர்ட் ஆகி போகும்போது கூட நம்மளை கரெக்டான அந்த ட்ராக்குக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா அது வந்து அந்த ஒரு அசோசியேஷன்ங்கிறது தான் சொல்லணும். தெய்வத்தோட பக்கபலம். ஆமா, உங்களுக்கு எல்லாத்துலயும். அண்ட் அது மட்டும் இல்லாம என்னன்னா, தாத்தா வரைக்கும், எங்க அப்பாவோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் வரைக்கும் புரோகிதம் தான், வைதிகம் தான். அவர் வந்து இந்த ஹோமம், யாகம் இதெல்லாத்தையும் பண்ணவர். அது மாதிரி வைதிகத்துல தான் அவர் இருந்தார். அப்பா ஜென்ரேஷன்ல தான் எல்லாருமே வேலைக்கு போனாங்க. அதற்கு பிறகு எங்க ஜென்ரேஷன்ல நாங்க சினிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ சமீப காலத்துக்கு முன்னாடி நெருக்கம், தாத்தா காலம் வரைக்கும் ஒரு ஆன்மீகத்தோட ஒரு நேரடியாவே ஒரு தொடர்பு இருந்த அந்த பூர்வ ஜென்ம வாசனை, அந்த முன்னோர்களுடைய ஒரு வெட்டக்குறை தொட்டக்குறைன்னு கூட சொல்லலாம். ஆன்மீகம் இருக்கிறது புண்ணியம்னு கூட சொல்லலாம். அப்பா தாத்தா பண்ண பூஜை தான் நமக்கு வந்து பெரிய பிராப்தமா பிரசாதமா அமையும்னு சொல்லுவாங்க இல்லையா. ரொம்ப சந்தோஷம்.
திரைப்படத்துறையில வந்து உங்களுடைய இந்த நான் சொன்ன மாதிரி பட்டாம்பூச்சி அந்த படத்துல வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் அது மாதிரி எடுத்திருக்கீங்க. ஆனா திரைப்படத்துறையில நிறைய ஆன்மீக படங்களும் நிறைய வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி தொலைக்காட்சி தொடர்கள்லையும் ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஊடகத்துறையில ஆன்மீகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கு, இன்னும் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு தேதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஒரு ஆன்மீகத்தின் பக்கம்தான் போகிறாங்க. கடவுள் மறுப்புங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சேலபிளான ஒரு விஷயமாவோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஐடியாலஜியான விஷயமாவோ இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஆனால் என்னுடைய ட்ராவல் வந்து அப்படி தான் இருந்தது. என்னுடைய 2வது சீரியலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீரியல் வந்து மாங்கல்யம்னு ஒன்று பண்ணேன். 2002 சன் டிவியில் வந்து மாங்கல்யம் பண்ணேன். மாங்கல்யத்தினுடைய ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து என்னுடைய ப்ரொடியூசர் வந்து ஜே கிருஷ்ணசுவாமின்னு சொல்லிட்டு அவர் வந்து கும்பகோணம் ஜேகே. முதல் ஷாட்டே உப்ளேப்பன் கோவில் வாசலில் அந்த உப்ளேப்பன் கோவில் யானை அந்த தேர் வருது. அன்னைக்கு சாங் எடுக்கும்போது டைட்டில் சாங் எடுக்கிறோம். டைட்டில் சாங் எடுக்கிற அன்னைக்கு உப்ளேப்பன் கோவிலில் தேர். ஸோ அந்த தேர் தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். அந்த மாங்கல்யத்தினுடைய டைட்டில் கார்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த தேர் வலம் வர வடம் பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெக்னீஷியன் பேர் எல்லாமே வரும். ஸோ ஒரு இன்னொன்று பார்த்தா ஆக்சிடென்டலி உப்ளேப்பன்கிறது எங்களுடைய குலதெய்வம். ஸோ ஒரு குலதெய்வம் கோவில் இருந்து அந்த கேரியர் ஆரம்பிச்சதுனாலே என்னன்னு தெரியல, இன்னி வரைக்கும் டச் வுட் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு. அண்ட் 2வது சீரியல் பார்த்தீங்கன்னா டைட்டிலே ஆடுகிறான் கண்ணன் இருந்தது. அப்போ அது ரொம்ப கிருஷ்ணரோட அசோசியேட் ஆகி அந்த மாதிரி வந்தது டோட்டலாக. அண்டு ப்ரொடியூசரோட ஊர் கும்பகோணம்ங்கிறதுனால கும்பகோணத்தில் நிறைய ஷூட்டிங் வைப்போம். உங்களுக்கே தெரியும் கும்பகோணம் வந்து கோவில் நகரம். அங்கே தடிக்கு விழுந்தா எல்லாமே கோவில் தான் டோட்டலாக. ஸோ அந்த மாதிரியான கதை அமைக்கும் பொழுது ஒரு கோவில் சார்ந்த ஒரு கதை அமைக்கிறது, ஒரு கோவில் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறதுங்கிறது நிறையா வந்தது. அப்புறம் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தண்டையார்பேட்டில் இருந்தோம். நான் ஒரு 5th படிக்கும் போதெல்லாம் தண்டையார்பேட்டில் இருந்தோம். அங்கே வந்து தண்டையார்பேட்டுங்கிறது வந்து நார்த் மெட்ராஸ், ஒரு லேபர் ஏரியான்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த லேபர் ஏரியாலையும் இருக்கிற அந்த கொஞ்சம் அந்த ஆன்மீகத்தை பக்தியை வளர்க்கணுங்கிறது இருக்குல்ல, அந்த பீரியடில் நான் சொல்கிறது வந்து ஒரு 82, 83 அந்த மாதிரியான 1982, 83ல் அங்கே இருக்கிற ஒரு சில சத்சங்கம் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து என்னென்னா இந்த ராமநவமிக்கும் கந்த சஷ்டி அப்பெல்லாமும் கதை நிறையா சொல்ல வைப்பாங்க. அப்போ சின்ன வயசுலேயே வந்து என்னென்னா பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், ஜெயராம் சர்மா, வாரியார் இவங்கெல்லாம் கதை சொல்லி அந்த கதை கேட்டிருக்கிறேன் நான். ஒரு ராமாயண கதை, ஒரு கந்த புராணம், எல்லாமே மகாபாரதம், இதெல்லாமே நம்ம கேட்டிருக்கிறோம். அண்டு ஆக்சுவலி என்னென்னா அந்த வயசில் போகும்பொழுது என்னென்னா அந்த உபன்யாசம் முடிஞ்சு கொடுக்குற பிரசாதம் இருக்குல்ல, அது மேலே தான் கான்சன்ட்ரேஷன் இருந்தது. அப்படி அதாவது செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். ஆனால் வயிற்று உணவுக்காக போய் செவி வழி வந்த இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஆழமாக தங்கிடுச்சு. அதற்கு பிறகு அது சம்பந்தமா நிறைய கொஞ்சம் எடுத்து படிக்க அப்படி ஒரு ஆர்வம் வந்ததுன்னே சொல்லலாம். இலக்கியங்கள்ல பக்தி இலக்கியங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தமிழ்ல. இந்த பக்தி இலக்கியங்களுடைய அந்த முக்கியத்துவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுவும் இப்ப நிறைய இலக்கியம்னாலே அதனுடைய முகத்தை மாத்திட்டு இருக்காங்க அல்லது மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பக்தி இலக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை பத்தியும் அதுல உங்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கு? சரி, உண்மையாவே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், வேதத்துக்கு நிகரான ஒரு விஷயம் தமிழில் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, சமஸ்கிருதத்தில் வேதம் சொல்கிறோம் இல்லையா, அந்த வேதத்துக்கு நிகரான ஒரு விஷயம் தமிழில் இருக்குதுன்னு சொன்னால் அது 4000 திவ்ய பிரபந்தம் தான். அந்த பிரபந்தம் வந்து அது கொடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு தமிழ் சொற்களையும் புதிய தமிழ் சொற்கள் நான் சொல்கிறேன். நான் அதே மாதிரி புதிய விஷயங்கள் இப்போ ஆண்டாள் பார்த்தீங்கன்னா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனைன்வாங்க. இந்த மாதிரியான ஒரு 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 வேர்ட் காயினிங், இந்த மாதிரியான ஒரு தாட் எல்லாமே வந்து என்னன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்துதாங்கிறது தெரியல. நம்ம அதுக்கு முந்தி எதுலையும் பார்த்தேன். அப்போ பக்தி இலக்கியங்கள்ங்கிறது வந்து ஒரு மாபெரும் பங்களிப்பை நமக்கு பண்ணியிருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நம்ம ஒரு பொலிட்டிக்கல் தாட்லையா அல்லது டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்கிறவங்க கவர்மெண்ட்டில் இருந்ததுனால, கவர்னன்ஸில் இருந்ததுனாலயா என்னன்னு தெரியல, சிலபஸில் பக்தி இலக்கியங்கள் வராமையே போயிடுச்சு. ஒரு மனப்பாட செயலாகவோ ஒரு மனப்பாட பகுதியாகவோ அதெல்லாமே வரல. நம்மளாம் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது ராமாயண பாட்டு தானே மனப்பாட பகுதியாவே இருந்தது. இல்ல, அது கம்பராமாயணம்ங்கிறது வந்து ஒரு இலக்கியம் மாதிரி தான் நமக்கு வச்சாங்களே தவிர ஒரு திவ்ய பிரபந்தமோ ஒரு திருப்புகழோ ஒரு பெரிய புராணமோ நமக்கு வந்து வரல. அதை நம்ம படிக்கல. இப்ப அதை நம்ம படிக்கணும்னா நம்ம வேற வாய்ப்புகள் தேடி தான் போக வேண்டியதா இருந்தது. அது வந்து என்னன்னா ஜெனரலா தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு வேணா அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது, இதுலயே இருக்கிறவங்களுக்கு கிடைச்சது.
ஆனா ஜெனரலா இருக்காங்க இல்லையா, ஒரு காமன் பீப்புளுக்கு இந்த பக்தி இலக்கியங்களை பற்றின அறிமுகமே இல்லாமல் ஒரு இருட்டடிப்பு மாதிரியான விஷயமே நடந்தது அப்படிங்கறது கூட நம்ம சொல்லலாம். ஆனா எனக்கு பக்தி இலக்கியங்கள் மேல எப்ப ஈடுபாடு வந்தது அப்படின்னு சொன்னா, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்பொழுது கம்பன் கழகம் இருக்கு இல்லையா, அவங்க நிறைய பேச்சு போட்டி வைப்பாங்க. ஸோ ஸ்கூல்ல இருந்து பேச்சு போட்டி தமிழ் இலக்கியம் மேல இருந்ததுனால அந்த பேச்சு போட்டி ஃபர்ஸ்ட் திருக்குறள்ல இருந்து ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் பேச்சு போட்டினாலே திருக்குறள் ஆரம்பிக்கும். திருக்குறள்ல இருந்து அடுத்து நம்ம லேண்ட் ஆகுறது பாரதியார் மேலதான் லேண்ட் ஆகும். பாரதியார் அப்புறம் பாரதிதாசன் அப்படிதான் நமக்கு இருக்கும். இப்ப கம்பன் கழகத்துக்கு போகும்பொழுது பாத்தீங்கன்னா, கம்பன் கழகத்துல வந்து திருக்குறளோட சேர்த்து என்னன்னா பெரிய புராணம் போட்டி வைப்பாங்க, அப்புறம் கம்பராமாயணம் போட்டி வைப்பாங்க, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சீரா புராணம் போட்டி வைப்பாங்க, சிலப்பதிகாரம் வைப்பாங்க. இப்ப நம்ம வந்து அந்த விஷயத்துக்காக பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். ஆனா நான் படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காம்படிஷன் ரொம்ப ஹெவி. பர்வீன் சுல்தானால எனக்கு சீனியர், ஒரு 3 வருஷம் முன்னாடி படிச்சாங்க. ஸோ அப்போ வந்து போட்டிங்கிறது பயங்கரமா இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், திருக்குறள் காம்படிஷன் போனோம்னா அங்கே வந்து ஒரு 70 பேர் 80 பேர் பேர் கொடுத்துருப்பாங்க. இந்த 70 பேரில் நம்பர் 1 வருதுங்கிறது வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். ஆனால் அப்படியே கொஞ்சம் நம்ம யார் எப்படி நம்ம ஈஸியாக வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, பெரிய புராணம், கம்பராமாயணம், சீரா புராணம் இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு 20 பேர் 25 பேர் கொடுத்துருப்பாங்க. அப்போவே நான் கொஞ்சம் கிரிமினலாக யோசித்தேன். 70 பேர்ல ஃபர்ஸ்ட் வரதை விட 25 பேர்ல ஃபர்ஸ்ட் வரதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. வாய்ப்பு கொஞ்சம் அந்த ப்ராபபிலிட்டின்னு வாங்கல்ல மேக்ஸ்ல, அந்த ப்ராபபிலிட்டி வந்து ஈஸியா இருக்கும். கியூ சீக்கிரம் முடிஞ்சிருங்கிறது இருக்குல்ல. அதனால அப்ப என்ன பண்ணனா, சோ இந்த போட்டிக்காக படிச்சோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். நம்மளால இந்த 25 பேர்லயும் எக்ஸல் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஜென்ரலா இருக்கும் பொழுதே நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் பொழுதுல இருந்தே படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணம் படிச்சது, பெரிய புராணம் படிச்சது, சீரா புராணம் படிச்சது, இதெல்லாமே வந்து என்னன்னா அந்த கம்பன் கழகத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். கம்பன் கழகத்துல ஏன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னா 2 ரீசன். ஒன்னு வந்து கேஷ் பிரைஸ். அப்பவே வந்து நான் சொல்றது வந்து அப்பவே 500 ரூபாய் 300 ரூபாய் இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் வந்து லா காலேஜ் ஃபீஸே வந்து 400 ரூபாய் தான் வருஷத்துக்கு. இப்ப அந்த மாதிரி டைம்ல ஒரு பேச்சு போட்டியில ஜெயிச்சா ஒரு வருஷம் ஃபீஸ் கட்டிடலாங்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இது இருந்தது. அப்ப பக்தி இலக்கியங்கள் தான் இனவே வந்து என்னன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். அங்க படிக்க படிக்க என்ன ஆயிடுச்சுன்னா அது மேல ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கலாம். இவங்க இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாமையே போச்சு. இதுதான் நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம ஏரியாவில் வந்து சொற்பொழிவு பண்ண பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் இதுதான் சொன்னாரு, ஜெயராம் சர்மா வந்து இதுதான் சொன்னாரு, ஆண்டாளுடைய திருப்பாவையில் இதுதான் இருக்கு, திருவம்பாவையில் இதுதான் இருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இந்த கம்பராமாயணம் தாண்டி பெரிய புராணம் தாண்டி அடுத்தடுத்த ஏரியா ஓப்பன் ஆகும்பொழுது இது வந்தது. பக்தி இலக்கியங்களை புறக்கணிச்சிட்டு நீங்க எந்த விதமான ஒரு விஷயமும் பண்ண முடியாது. இன்னைக்கு சொல்ற மாடர்ன் தாட்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா பக்தி இலக்கியங்கள்ல இருந்து வரப்பட்டது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா தமிழுக்கு மட்டுமே ஒரு மிகப்பெரிய கொடையா வந்து என்னன்னா அந்த ஏரியாவை அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல, அதை ஃபில் அப் பண்றதுக்கு கண்ணதாசன் வந்தார். கண்ணதாசன்கிற ஒரு கவிஞன் மட்டும் இல்லை என்று சொன்னால் நீங்க வந்து இந்த பக்தி இலக்கியங்கள்லாம் வந்து என்னன்னா பாமர மக்களுக்கு போய் சேராமே இருந்திருக்கும். கேட்டவருக்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான்ங்கிறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் பிரபந்தத்தினுடைய ஒரு சாரம் மாதிரி, ஒரு ஜூஸ் மாதிரி அவர் நம்மளுக்கு கொடுத்தாரு. அண்ட் சினிமா பாட்டுல கொடுத்தாரு. நமக்கு பிடிச்ச ஹீரோ அதை பாடுறான் அப்படின்னும் போது நமக்கு பிடிச்ச டியூன்ல அது வருது, நமக்கு ஈஸியா அது மனப்பாடம் ஆகுதுங்கிறது இருக்குல்ல, அப்படி இருக்கும். அப்ப இனவே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சினிமா வந்து பக்தி இலக்கியத்துக்கு ஒரு பெரிய பில்லரா இருந்திருக்கு. எஜுகேஷன் இல்லாம போன போது, சிலபஸ்லையும் படிப்புகள்லையும் பக்தி இலக்கியம் மறக்கப்பட்ட போது, இருட்டடிப்பு செய்யப்பட்ட போது, சினிமா வந்து கண்ணதாசன் என்கின்ற ஒரு கவிஞன் அதை தூக்கி பிடிச்சார். அதற்கு பிறகு வாலி சார் அந்த மரபுல வந்து அவரு நிறைய எழுதினார். அப்ப இவங்க 2 பேரும் கொண்டு வந்து அந்த பக்தி இலக்கியங்கள் அது எவ்வளவு விஷயங்களை சொல்லுதோ அதை ரொம்ப அழகா இவங்க நமக்கு கொடுக்கும்போது என்ன வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த ஸ்டெப் மூலமா எடுத்து படிக்கும் போது, இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்னேன் திருக்குறள் பாரதியார் அப்படி கம்பன் அப்படி போறதுக்கு பதிலா இங்க கண்ணதாசன், வாலி, கண்ணதாசன், பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு நீங்க போகும்போது என்னன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது, அது மாசா உங்களுக்கு அப்பீல் ஆச்சு. அப்படி பார்க்கும்போது என்னன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப திரைப்படம் பக்தி இலக்கியம் இது 2மே வந்து என்னன்னா பிரிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருந்தது.